கா ஒன் சாதாரண காந்தாரம் கா ஒன். அதுக்கப்புறம் அந்தர காந்தாரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் கா டூ. அப்புறம் மத்தியமம் அப்படிங்கிறது வந்து மா. மத்தியமம்னா ரெண்டு மத்தியமும் இருக்கு, சுத்த மத்தியமம் பிரதி மத்தியமம் அப்படின்னுட்டு. சுத்த மத்தியமம் மா ஒன்று, பிரதி மத்தியமம் மா ரெண்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. பஞ்சமம் ஒன்னே தான். சுத்த தெய்வம் தால முதல் தான் சுத்த தெய்வதம். சதுஸ்ருதி தெய்வதம் ரெண்டு தா ரெண்டுன்னு தான் போட்டு கீழே ரெண்டுன்னு போட்டுக்கணும் சின்னதான். கைக்கு நிசாதம் நீக்கி. அப்புறம் காகலி நிஷாதம் காகலி நிஷாதம் அப்படி. இப்போ சச்சம் சா 3-1 3-2 கா 1 கா 2 அப்புறம் மா 1 மா 2 இருக்கா. பாவம் பாவம் பாதம் அந்த பஞ்சமும் பஞ்சமும் தான். தா 1 அப்புறம் தா 2 நீ 1 நீ 2. இதுக்கு தமிழ்ல பேர் என்ன அப்படின்னா அரைக்கலமையாருடைய அந்த பதியர்களே இருக்கும். சுத்தம் கைக்கிளை அப்படின்னு பாடியிருப்பாங்க பதியம். சரியா? தமிழ்ல இந்த சட்டங்கிறதுக்கு குரல் குரல்னு பேர். அப்புறம் இந்த ரீ ஒன்றுன்னு எழுதிட்டீங்க இல்லையா, ரீ ஒன்றுக்கு வந்து சுத்தம். அந்த ரீ டூ எழுதுறது அப்புறம் நிறைய சுத்தம். ரெண்டு கைக்கிளைன்னு எழுதியிருக்காங்க. கைக்கிளை குறை கைக்கிளை நிறை கைக்கிளை. அதான் நீ நம்ம சொல்றோம் இல்லையா, காபுன் காட்டுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து குறை கைக்கிளை நிறை கைக்கிளை. அந்த மத்தியமத்துக்கு மத்தியமம் மா ஒன்று மா தூக்கு குறை உழை நிறை உழைன்னு பேர். பஞ்சமத்துக்கு வந்து எலி, பள்ளிக்கு வர்ற எலி போடும் எலி. சுத்த தெய்வதம் குறை விளரி. சதுஸ்ருதி தெய்வதம் நிறை விளரி. கைக்கு நிஷாதம் நீ ஒன் குறைதாரம். அப்புறம் காதலி நிஷாதம் நீ டூன்னு எழுதியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு நிறைதாரம் அப்படின்னு பேரு. இப்படி தமிழ்ல இந்த சரிகம பதனிக்கான நம்ம கர்நாடிக் மியூசிக்ல சொல்றதுக்கு தமிழ்ல உள்ள பேர் இருக்காது அதெல்லாம். சரியா? இப்ப 4வது பதி நம்ம பார்ப்போம். ரூபகதாரம். 2 தட்டு ஒரு வீட்டு. அநேகமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டநடை, அதுக்கப்புறம் ஆதித்தாளம் ரூபகதாளத்துல தான் முக்கியமா அந்த பதிவுகள் எல்லாம் வரும். சரியா? மிக ரொம்ப எளிமையா இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்ப கூடிய பொருள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபகதாளம், பண் வந்து நட்டவாடை, ராகம் கம்பீர நாட்டை. சரி, நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. முதல்ல தாளம் பாட வேண்டாம், சும்மா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க புகழியர்னு. தப்பது. புகழி சீர்காழிக்கு ஒரு 12 பேர் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பேரு புகழி அப்படின்னு. தமிழ்ல வார்த்தைகள் கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லணும்.
போற்றின்னு சொல்லணும். போற்றின்னு அந்த ஸ்ரீங்கிற அந்த சவுண்டு வரக்கூடாது. போற்றி, சரியா? அது சொல்லி பழகணும். லகரம் சரியா உச்சரிக்கணும். புதலிய கோண்கழல் போற்றி, புதலிய கோண் கழல் போற்றி, நிறைய பேர் ஆடி ஆடின்னு சொல்லுவீங்க, தப்பு. ஆடி மேசை கல்வி தப்பில், கல்வி நடத்தக்கூடாது. கல்வி தப்பில் ஆடி மேசை கல்வி தப்பில் அணைந்த பிரானடி போற்றி, ஆடி மீசை கல்வி தப்பில் அணைந்த பிரானடி போற்றி, ஆடி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி, ஆடி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத கொஞ்சம் ஊழி ஊழின்னு பாடக்கூடாது. ஊழிமலி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி, முதல் வரி பாடுறேன். ஊழிய கோட்டுப்பு ஒழித்த புகலிய கோட்கழல் போற்றி, புகலிய கோட்கழல் போற்றி, புகலியது அந்த எது சவுண்டு வரலாம். புகலிய கோணம் பாடக்கூடாது. புகலிய கோண் கழல் போற்றி, புகலிய கோண் கழல் போற்றி, ரெண்டு தட்டு ஒரு மீசம் அந்த புகழியர் கோன்ல முடிச்சு வைக்க பாருங்க. ஊழியர் கோன், சரியா? ஊழியர் கோன் சொல்லுங்க. ஊழியர் கோன் வெப்பு ஒழித்த புகழியர் கோன் கழல் போற்றி, ஊழியர் கோன் வெப்பு ஒழித்த புகழியர் கோன் கழல்
தெரியும். ஆழி மீசை கல்விதத்தில் அணைந்த பிரானடி போற்றி. ஆழி மீசை கல்விதத்தில் அணைந்த பிரானடி போற்றி. ஆழி மீசை கல்விதத்தில் அணைந்த பிரானடி போற்றி. ஆழி மீசை ரெண்டு தட்டு ஒரு மீசை முடிச்சதா? கல்விதத்தில் அதுக்கப்புறம் அணைந்த பிரான் அடி போற்றி. தட்டி திருப்பணும். சரியா? ஆழி மீசை கல்விதத்தில் அணைந்த பிரான் அடி போற்றி. தாளம் போடாமையே இருக்கக்கூடாது. தாளம் இல்லாத பாட்டு எது அப்படின்னா நம்ம திருத்தமா நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு தாளமே வேண்டாம். அது என்ன ராகமோ அந்த ராகத்துல நம்ம பாடிக்கலாம். தாளம் போட்டு பாடக்கூடிய பாடல்களுக்கும் கண்டிப்பா போட்டே ஆகணும். தப்பானாலும் பரவாயில்ல, நீங்க போட்டு பாடணும். சரியா? அப்புறம் பாடி தீரு அதே போல பாடி தீரு பதம் போற்றி. பாடி தீரு பதம் போற்றி. இன்னொரு வாட்டி 4 ஸ்துதி நம்ம பாடணும். சரியா? நேரம் பார்க்கலாம். கோழியப்பா படித்த அந்த 4 ஸ்துதி மனப்பாடம் பண்ணணும். தானம் கரெக்டா வரும். சரியா? சரி. ஆழி மீசை கல்விதத்தில் அணைந்த பிரானடி போற்றி. ஆழி மீசை கல்விதத்தில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி தீரு பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தாளம் இது பண்ணணும். சரியா? டக்குன்னு அப்படி நிறுத்தக்கூடாது. அடுத்தது பிடியதன் உருவமை ஆதிதாளம். கம்பீர நாட்டில நிறைய பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஞான விநாயகனே சரணம். சரியா? பிடியதன் உருவமை தாளம் வேண்டாம், முதல்ல சொல்லுங்க. பிடியதன் உருவமை கொளமிது கரியது வடிபொடு தனதடிலே
எப்படி சக்தி இந்த வரல ஆரம்பிக்கும். இதுக்கு 8 எண்ணிக்கை. நம்ம முதல்ல பாடுனதுக்கு 2 தட்டு ஒரு பீச் போட்டோம் இல்லையா? ரூபக தாளம், இது ஆதி தாளம். சரியா? அந்த சொரங்களெல்லாம் பாடணும் இல்லை ஆதி தாளத்தில் 8 எண்ணிக்கை போட்டோம். அதே மாதிரி இதுக்கு போடணும். அப்படின்னா ஒரு வரியில 8 எண்ணிக்கை முடிஞ்சிடும். இந்த 2 பேர்ல என்ன கூடாது சரியா? தட்டி 1 2 3 எண்ணணும், 4 தட்டணும், 5 திருப்பணும், 6 தட்டணும், 7 திருப்பணும், 8 சரியா? அந்த பாட்டு போட்டாலும் அந்த கரெக்டாக அந்த இதில் நீங்கள் வரிகளுக்கு தகுந்த மாதிரி தாளம் வரும். சரி சார். बड़ी 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 बड़ो मगरी बड़ी தொடக்கமெல்லாம் தட்டி எண்ணணும். அந்த லாஸ்ட் முடிக்கிறது திரும்பும். சரியா? இப்ப தாளம் போட்டு பாடினா எல்லாரும் ஒரே மாதிரி சேர்ந்து பாடலாம். இல்லை அப்படின்னா முதல்ல ஒருத்தவங்க முடிப்பாங்க, இல்லைன்னா தொடங்குவாங்க, அப்படி போயிடும். அதனாலதான் தாளம் போட்டு பாருங்க. சரியா? இன்னொரு வாட்டி பாடுவோமா? அதாவது நம்ம எப்பவும் வகுப்புக்கு வரும்போது தொடக்கம் வந்து பாடவும் இல்லை, அப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். சரியா? தப்பானா பரவாயில்ல, போட்டு பாடாதீங்க. ஓகேவா? வடி கொடுத்தாங்க ரெண்டாவது வரி பாருங்க. வடி கொடு தனதடி வடி படு மகரிட கடி கணபதி வர
இன்னொரு வாட்டி பாடுவோமா? சரி. ஏகத்தாளம்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு தாளம் போட வரலையா? என்னவே வேண்டாம், நீங்க ஆதி தாளம் போடுறது கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு வரல, தாளம் வர மாட்டேங்குது கையில அப்படின்னு அப்படி போடுங்க. வடி போடு தனதடி வடி படும் அவரிட கடி கணபதி வட அருளி நன்மீது கோடை வடி வினவாயில் வடிவாத மூரை சரியா? திருப்ப வேண்டாம், என்ன வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரே மாதிரி போட்டு பாடிக்கலாம். இப்போ நண்படப்பதை கொஞ்சம் வேகமாக பாருங்க, கவனிக்க, அதுக்கப்புறம் பாருங்க. நன்கடம்பனை பெற்றவன் 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். நன்கடம்பனை பெற்றவள் வங்கினம் தென்கடம்பை திருக்கர கோயில நன்கடம்பனை பெற்றவள் வங்கினம் தென்கடம்பை திருக்கர கோயில படுவோம். நன்கடம்பனை பெற்றவள் வங்கினம் தென்கடம்பை திருக்கர கோயில நன்கடம்பனை ஒரு வாட்டி பாடிட்டு Baby,
நமக்கு. அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் ஆரம்பிக்கலாம். நீங்க பயிற்சி பண்ணுங்க.